வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நஜீப்பை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு புதிய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சட்டத்துறை அலுவலகம் அறிக்கை. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ராசா தம்முடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிக்க விரும்பினால் அவர் மாமன்னர் தலைமையிலான மன்னிப்பு வாரியத்திடம் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று கேட்டுக்கொண்டுள்ளது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 42 பிரிவின் 1வது விதியின் கீழ் கோலாலம்பூர், லாபுவான் மற்றும் புத்ராஜயா ஆகியவற்றை உள்ளடக்கிய கூட்டரசு பிரதேசத்தில் நிகழக்கூடிய எந்தவொரு குற்றத்திற்கும் தண்டனைக்கு ஆளாகும் நபருக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கும் அல்லது தண்டனையை ஒத்திவைப்பதற்கும் அல்லது தண்டனையிலிருந்து நிவாரணம் அளிப்பதற்கும் மாமன்னருக்கு அதிகாரம் வழங்குகிறது என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 42 பிரிவின் 2வது விதியின் கீழ் நீதிமன்றத்தினால் விதிக்கப்படும் எந்தவொரு தண்டனையையும் ரத்து செய்வதற்கும் இடைநீக்கம் செய்யவும் தண்டனையை குறைப்பதற்கும் மாமன்னருக்கு அதிகாரம் வழங்குகிறது என்று சட்டத்துறை அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தம்முடைய எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு நஜீப் விரும்புவாரேயானால் மாமன்னர் தலைமையிலான மன்னிப்பு வாரியத்திடம் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என்று அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்க பேச்சாளரும் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபமி ஃபட்ஜலுக்கு எதிராக எவ்வித ஆதாரமும் இன்றி அபாண்டமான குற்றச்சாட்டை தாம் கூறியதற்காக சமூக ஊடக பிரபலம் ஷாலினி பெரியசாமி பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். தம்முடைய இந்த செயலுக்காக வருந்துவதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப் போவதில்லை என்றும் தம்முடைய தவற்றுக்காக அமைச்சர் ஃபமி ஃபட்ஜலிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாகவும் ஷாலினி பெரியசாமி நேற்றிரவு பதிவேற்றம் செய்துள்ள டிக்டாக் காணொலியில் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று தாம் வழக்கமாக டிக்டாக் நேரலை நிகழ்வில் கலந்து கொண்ட போது எதிர்பாராத விதமாக உத்துசான் டிக்டாக்கில் வெளியான செய்தியின் தலைப்பை மட்டும் படித்துவிட்டு சரவா மாநில லஞ்ச ஊழலில் அமைச்சர் ஃபமி ஃபட்ஜல் சிக்கியுள்ளார் என்று அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்ததாக ஷாலினி தெரிவித்துள்ளார். அந்த செய்தி குறித்து தாம் ஆழமாக விவரிக்கவில்லை என்ற போதிலும் லஞ்ச ஊழலில் அமைச்சர் ஃபமி ஃபட்ஜல் சிக்கியிருப்பதாக தாம் கூறியதை தொடர்ந்து 200 முதல் 300 பேர் வரையில் அந்த செய்தியை பகிர்ந்த நிலையில் தமது நண்பர் தம்மை உடனடியாக அழைத்ததாக ஷாலினி குறிப்பிட்டார். அமைச்சர் ஃபமி ஃபட்ஜலுக்கு எதிராக தாம் தவறான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக கூறினார். முதலில் அந்த லஞ்ச ஊழல் நடந்தது சரவாக்கில் இல்லை என்றும் அது சபாவில் நடந்தது என்றும் அவர் விளக்கம் தந்தார். அத்துடன் லஞ்ச ஊழல் தொடர்பான காணொலி ஒன்றை அகற்றும்படி மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC உத்தரவிட்டுள்ளது என்ற தகவலை தான் ஃபமி ஃபட்ஜல் கூறினாரே தவிர அவர் லஞ்ச ஊழலில் சம்பந்தப்படவில்லை என்று தமது நண்பர் விளக்கம் தந்த பின்னரே அந்த செய்தியின் உண்மையான தன்மை தமக்கு தெரிய வந்ததாக ஷாலினி குறிப்பிட்டார். எனினும் உத்துசான் டிக்டாக்கில் வந்த செய்தியை முழுமையாக கேட்காமல் படிக்காமல் அமைச்சர் ஃபமி ஃபட்ஜல் சரவா லஞ்ச ஊழலில் சிக்கியுள்ளார் என்று தாம் அவசரப்பட்டு தவறான குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டதை ஷாலினி ஒப்புக்கொண்டுள்ளார். பத்துமலை திருத்தலத்தில் வீற்றிருக்கும் 140 அடி உயர முருகன் சிலையின் திருவடிக்கு பன்னீர் அபிஷேக விழா வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி புதன்கிழமை ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. முருகனின் திருவடிக்கு 9ஆம் ஆண்டாக நடைபெறும் பன்னீர் அபிஷேக விழாவிற்கு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். அன்றைய தினம் காலை 9 மணிக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பின் 140 அடி உயர முருகப்பெருமானின் திருவடிக்கு பன்னீர் அபிஷேக விழா நடைபெறும் என்று தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டுள்ளார். தங்கள் வசம் துப்பாக்கிகளையும் போதைப் பொருளையும் வைத்திருந்ததாக நம்பப்படும் 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 19 மற்றும் 34 வயதுடைய அந்த 2 நபர்களும் நேற்று கிளாந்தான் பாசிர்மாஸ் கம்போங் டெகோங்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2 நபர்களை வளைத்து பிடித்தது மூலம் ரைஃபிள் ரக துப்பாக்கி, பம்ப் கன் துப்பாக்கி, 124 தோட்டாக்கள், 76 கிராம் போதைப்பொருள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக பசிமாஸ் மாவட்ட போலீஸ் நிலையத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு போலீஸ் பிரிவினர் தெரிவித்தனர். நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் லாரிகள் சம்பந்தப்பட்ட 3500 சாலை விபத்துகளில் 1457 பேர் உயிர் இழந்துள்ளனர் என்று புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகம் கூறுகிறது. விபத்துகளில் உயிரிழந்தவர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இதே காலகட்டத்தில் 473 பேர் கடும் காயங்களுக்கும்
1076 பேர் சொற்ப காயங்களுக்கும் ஆளாகியிருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து குற்றப்பிரிவின் அமலாக்க இயக்குனர் யூஸ்ரி ஹசான் தெரிவித்தார். மேலும் இவ்வாண்டில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி வரை சாலை விபத்துகளில் 260 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி கோலாலம்பூர் அம்பாங் ஸ்ரீ பட்டாலிங் LRT வழித்தடத்தில் பண்டாதாசே LRT ரயில் நிலையத்தில் இரு வெவ்வேறு காற்பந்தாட்ட ரசிகர்கள் கும்பல்களுக்கு இடையில் நடந்த சண்டை தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைகலப்பு தொடர்பில் சமூக வலைதளங்களில் வைரலான காணொலிகளை கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ரோஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். இதுவரையில் 20க்கும் 24க்கும் இடைப்பட்ட வயதுடைய 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அடையாளம் காணப்பட்ட எஞ்சியவர்களை போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பிடிபட்டவர்களுக்கு எதிராக விசாரணை அறிக்கை தயாராகி வருவதாக குறிப்பிட்ட அவர் இச்சம்பவம் குறித்து மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடி உள்ளதாக கூறினார். LRT ரயிலில் உள்ள ரசிகர் கும்பலை மற்றொரு கும்பல் தாக்குவதும் கையில் கிடைத்த தட்டுமுட்டு பொருட்களை கொண்டு ரயிலின் கண்ணாடியை உடைப்பதும் பெரும் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தினர். கடந்த வியாழக்கிழமை நார்வேயில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் மலேசிய பிரஜைகள் 4 காயமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நார்வேயில் பேஸ் ரெஸ்பெட்நெட் ஏரி பூங்காவிற்கு அருகில் நிகழ்ந்த விபத்தில் சொற்ப காயங்களுக்கு ஆளான 4 மலேசியர்களும் தற்போது லொஃபட்டேனில் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று மலேசிய வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.